வணக்கம் நண்பர்களே. 2026 மார்ச் மாத ராசி பலன்கள். எப்போவுமே 12 ராசிகளுக்குமே தனித்தனியாக தான் வீடியோ போட்டுட்ருப்பேன். பட் இந்த தடவை 12 ராசிகளுக்கும் ஒரே வீடியோவாக கொடுத்துறேன். காரணம், இந்த மார்ச் மாத கிரக அமைப்புகளை பார்த்தோம்னா குரு கேது இந்த 2 கிரகங்களை தவிர்த்து மற்ற எல்லா கிரகங்களுமே ராகு மற்றும் சனியினுடைய சேர்க்கையில் இருக்கும். ஸோ சனி மற்றும் ராகுனுடைய பிடியில் எல்லா கிரகங்களும் இருக்கக்கூடிய இந்த நிலை நல்லது அப்படின்னும் சொல்லிட முடியாது, கெட்டது அப்படின்னும் சொல்லிட முடியாது. அதாவது தோற்றத்தை வச்சு எதையும் முடிவு பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் சேரும் போதெல்லாம் கிட்டத்தட்ட இந்த மாதிரியான சூழ்நிலைகள் தான் இருக்கும். வெளியில் பார்க்கறதுக்கு சூழ்நிலைகள் எல்லாமே நல்லது நடக்கிற மாதிரியே தெரியலாம். பட் அது உண்மையிலேயே நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது போக போக தான் தெரியும். சில நேரங்களில் ரொம்ப மோசமாக இருக்கிற மாதிரியே தெரியலாம். ஆனால் உண்மையிலே அது மோசமாக இருக்கிறதா, இல்லை பெரிய அளவில் வரக்கூடிய பிரச்சனையை தடுக்கிறதுக்காக ஒரு சின்ன சங்கடத்தை இது கொடுத்துட்டு போச்சா அப்படிங்கிறதும் போக போக தான் தெரியும். அதனால் இப்போதைக்கு இது இப்படி இருக்குது அப்படிங்கிறத வச்சு எதையுமே முடிவு பண்ண முடியாது. இது எல்லா ராசிகளுக்குமே வேலை செய்யும். இது இந்த ராசிக்காரங்களுக்கு மட்டும்தான் வேலை செய்யும், அந்த ராசிக்காரங்கள் அப்படி இருக்காது அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. 12 ராசிக்காரங்களுக்குமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான சூழ்நிலைகள் தான் இருக்கும். பட் விஷயங்கள் காரியங்கள் வேறு வேறு நிலைகளில் இருக்கும். அது எல்லாத்துக்கும் ஒரே விஷயத்தில் நடக்கும் அப்படிங்கிறது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயத்தில் அது மாறி மாறி தான் இருக்கும். ஸோ அப்படி அது ஒவ்வொரு ராசிக்கும் எந்தெந்த விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் கவனித்தா போதும். ஆனால் பலன்கள் அப்படின்னு எடுத்துட்டோன்னா கிட்டத்தட்ட எல்லா ராசிகளுக்குமே ஒரே மாதிரி தான். இந்த மாதம் முழுக்க முழுக்க எதையும் மேலோட்டமாக நடப்பதை வச்சு முடிவு பண்ணிட வேண்டாம். எதுவாக இருந்தாலும் பொறுமையாக யோசித்து டீல் பண்ணுங்கள். அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, அவசரப்படாதீங்க. அதாவது இந்த மாதிரியான கிரக நிலைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டேர்னிங் பாயிண்ட் மாதிரி அமையும். அது எந்த திசையை நோக்கி திரும்புது அப்படிங்கிறத கவனிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் அதை நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒருவேளை நம்ம ஏதாவது அவசரப்பட்டு யோசிச்சு அது வேறு ஏதாவது திசையில் போயிட்டுருக்குது அப்படின்னா பின்னாடி அதை சரி பண்ணுறது ரிஸ்க் ஆகிடும். அதனால் இந்த மாத அமைப்பை பொறுத்த வரைக்கும் எல்லா ராசிக்காரங்களும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து எதாக இருந்தாலும் டீல் பண்ணுங்கள். எல்லா உறவு நிலைகளையும் சரி, எல்லா விஷயங்கள் காரியங்களையும் சரி, பொறுமையாக உங்களுடைய சூழ்நிலைகள் எப்படி அமையுது அப்படிங்கிறத கவனித்து பாருங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி செயல்படுங்க. அது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். தவிர இந்த மாதம் பார்த்திங்கன்னா சுக்கிரன் உச்சகதியை அடைகிறாங்க, உடன் சனியுடைய சேர்க்கையும் இருக்குது. ஸோ இந்த அமைப்பும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயங்களை கொண்டு சேர்க்கும். பட் அது நிலைக்குமா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் போக போக தான் தெரியும். இனி மேற்கொண்டு உங்களுடைய ராசிகளுக்கு இது எந்தெந்த நிலைகளில் அதிகமாக வேலை செய்யுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் இது 11, 12ஆம் இடங்களில் இந்த அமைப்புகளானது செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. தவிர உங்களுடைய ராசிநாதனும் இந்த மாதம் பார்த்திங்கன்னா 11ஆம் இடத்துல ராகுடைய பிரிவில் தான் இருக்காங்க. ஸோ மேசராசிக்காரங்க ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாக இருப்பாங்க. நிறைய சாதகமான விஷயங்கள் என்பது உண்டு. பட் அதே நேரம் மேசராசிக்காரங்க அவசரப்படாதீங்க. நிறைய அபரிவிதமான மாற்றங்கள் அப்படிங்கிற இந்த மேசராசிக்காரங்கள் மாதம் முழுவதுமே இருக்குது. அண்ட் லாபமும் உண்டு, நஷ்டமும் உண்டு அப்படிங்கிற மாதிரி தான் இந்த மாதம் இருக்கும். அதனால் எந்த ஒரு விஷயங்கள் காரியங்களாக இருந்தாலும் சரி, அல்லது உறவு சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி, லாப நஷ்ட கணக்குகளை வச்சு செயல்படுங்க, நன்மை உண்டு. அண்ட் பெரும்பாலும் மேஷத்தை பொறுத்த வரைக்கும் ஆதாயம் தரக்கூடிய விஷயங்கள் தான் எல்லாத்துலேயுமே இருக்குது. பட் அது நிலையாக இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத மட்டும் தீர ஆலோசித்து செயல்பட்டு வாங்க. இல்லை அது வெறும் ஷார்ட் டைமில் மட்டும்தான் பிரயோஜனமாக இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செயல்பட்டுக்கங்க. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் 10, 11ஆம் இடங்களில் இந்த கிரக அமைப்புகளானது இருக்குது. தவிர இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் லாபஸ்தானத்தில் உச்சகதியும் அடைகிறாங்க. ரிஷபராசிக்காரங்களுக்கு இது ரொம்பவுமே சாதகமான காலகட்டம் தான். எல்லா விஷயங்களையும் ஆதாய அனுகூலங்களை பார்க்கலாம். வேலை பளு அதிகமாக இருக்கும். குறிப்பாக ரிஷபராசிக்காரங்க இந்த மாதம் உங்களுடைய காரியங்களை ரொம்பவுமே கருத்தாக இருந்துக்கிட்டு வருவீங்க. ஸோ அதனால் ரிஷபராசிக்காரங்க இந்த மாதம் உங்களுடைய காரிய ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. ஏன்னா எல்லாமே ஆதாய நிலைகளில் தான் இருக்குது. பட் அதுக்கு ஏற்ற அளவுக்கு ரொம்பவுமே அலைச்சல் தரக்கூடிய விஷயங்களும் உடன் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். சில நேரங்களும் குழப்பி விடக்கூடிய விஷயங்களும் திசை திருப்பி விடக்கூடிய விஷயங்களும் இருக்குது.
ஸோ ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல சிறப்பு வாய்ந்த சரியான விஷயம் இந்த மாதம் உங்கள் கைக்கு வந்து சேரலாம். ஆனால் அதை வந்து எடுத்துக்கலாமா வேண்டாமாங்கிற டெசிஷன் எடுக்கிறதுல குழப்பம் ஏற்பட்டுடும். ஸோ ரிஷபராசிக்காரங்க உங்கள் காரிய நிமித்தமாக எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்பட்டிங்கன்னா சிறப்பான விஷயங்களை பார்க்கலாம். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 9, 10ஆம் இடங்களில் இந்த அமைப்புகளானது இருக்கும். மிதுன ராசிக்காரங்க இந்த மாதம் ரொம்பவுமே உற்சாகத்தோடும் கலகலப்போடும் காணப்பட்டு வருவீங்க. வெளி இடங்களுக்கு அதிகமாக பிரயாணம் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும். அதே போல் வெளி விஷயங்கள், காரியங்கள் வகையில் விரயங்கள், அலைச்சல்கள் போன்ற விஷயங்களும் அதிகமாக இருக்கும். குடும்ப உறவுகளுக்குள்ள நிறைய ஏற்ற இறக்கங்கள் தரக்கூடிய விஷயங்களை பார்ப்பீங்க. அதாவது குடும்ப உறவுகள் சில நேரங்களில் ஒத்து வருவாங்க, சில நேரங்கள் கொஞ்சம் அப்போஸ் பண்ணி தான் இருப்பாங்க. இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் 9ஆம் இடத்துல வக்ரகதி அடைகிறாங்க. அதனால் மிதுன ராசிக்காரங்க சில விஷயங்களில் முடிவெடுக்கிறது கொஞ்சம் தடுமாற்றமாக தான் இருக்கும். பட் உங்களுக்கான விஷயங்கள், காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் வேலை செய்யும். பெரிய அளவில் அது தொந்தரவுகள் எதுவும் கொடுக்காது. ஆனால் தனிப்பட்ட முறையில் நீங்களாக எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு தேவையில்லாத சங்கடங்கள், அலைச்சல்கள் போன்ற விஷயங்களை கொடுக்கலாம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதம் கூட இருக்கிறவங்க எல்லாத்தையுமே அரவணைச்சு போய்க்கங்க. மற்றவங்களோட ஒப்பீனியனும் கேட்டு செயல்படுங்க. மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் ஆன்மீக விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். தான தர்ம காரியங்கள் போன்ற விஷயங்களை செய்து வருவீங்க. அதனால் மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் முடிவெடுப்பதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கங்க. கடகராசியை பொறுத்த வரைக்கும் 8, 9ஆம் இடங்களில் இந்த கிரக அமைப்புகளானது இருக்குது. ஸோ கடகராசிக்காரங்க இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறதே நல்லது. மனசளவில் ஒரு இனம் புரியாத பயம், பதற்றம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். குறிப்பாக 8, 9ஆம் இடங்களில் கிரகங்கள் வரும்போது நீங்களாக ஏதாவது ஒன்று கற்பனை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. கடவுள் நம்பிக்கை அதிகரிக்கிறது அல்லது கடவுள் சார்ந்த விஷயங்கள், காரியங்கள், ஈடுபாடுகள் அதிகரிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். பட் இருந்தாலுமே மனசில் இருக்கக்கூடிய பயம், சந்தேகம், ஒரு இனம் புரியாத குழப்பம் போன்ற விஷயங்கள் அதிகமாக இருக்கும். ஸோ கடகராசிக்காரங்க உங்களுடைய மன சஞ்சலங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க. உங்களுடைய மன அமைதி தரக்கூடிய விஷயங்கள் எதுவோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மற்றவங்களுடைய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் இப்போதைக்கு தலையிறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. தவிர ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் கொஞ்சம் கவனமாகவே இருங்க. கடகத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து மோசமான காலகட்டம் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஆனாலும் மன ரீதியாக இது ஒரு மாதிரி கன்ஃபியூஷனை அதிகம் ஏற்படுத்தும். எந்த ஒரு டெசிஷனையுமே எடுக்க முடியாமல் அது தடுத்துக்கிட்டே இருக்கும். சில விஷயங்கள்லாம் என்ன நடக்குது அப்படிங்கிறதே புரியாது. ஸோ கடகத்தை பொறுத்த வரைக்கும் இது ரொம்பவுமே கன்ஃபியூஷனான ஸ்டேட்டு. அதனால் இந்த மாதம் உங்களுடைய மைண்டை ஸ்டடியாக ஃபோக்கஸாக வச்சுக்கிறது நல்லது. சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் 7, 8ஆம் இடங்களில் இந்த கிரக அமைப்புகள் அமைஞ்சிருக்கு. தவிர உங்களுடைய ராசிநாதனும் ராசிக்கு 7ஆம் இடத்துல மாதத்தின் முற்பகுதியும் மாதத்தின் பிற்பகுதியில் 8ஆம் இடத்திலும் சஞ்சாரம் செய்வாங்க. சிம்ம ராசிக்காரங்க கொஞ்சம் முழுக்க கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தான். நார்மலாக சிம்ம ராசியினுடைய நிலை என்பதே கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. ஒரு பக்கம் அஷ்டமச்சனி இருக்குது, இன்னொரு பக்கம் ராகு கேதுனுடைய தாக்கம் அதிகமாக இருக்குது. எதை சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் திகச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. இருந்தாலும் மற்ற கிரகங்களுடைய நிலைகள் உங்களுக்கு அப்பப்போ சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால ஓரளவுக்கு எல்லா விஷயங்களும் இருந்து தப்பிச்சு வெளில வருவீங்க. ஆனால் இந்த மாத அமைப்பு எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு ஆப்போசிட்டாகவே செயல்பட்டு இருக்கிறதுனால சிம்மராசிக்காரங்க மிகுந்த கவனத்தோடு இருக்கிறதே நல்லது. சிம்மராசிக்காரங்க இந்த மாதம் மற்றவங்களுடைய விஷயங்களை தேவையில்லாமல் தள்ளிடாதீங்க. சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் மெயின் ஃபோக்கஸே அதுதான். தனிப்பட்ட நிலைகளை கூட நீங்கள் எப்படி வேணாலும் இருந்தாலும், ஆனால் மற்றவங்களுடைய விஷயங்களை நீங்கள் தலையிட்டீங்க, மற்றவங்களை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கே பிரச்சனையாக மாறும். அதே போல் மற்றவங்களை நம்பி செய்யக்கூடிய காரியங்கள் இதுலேயும் கவனமாக இருங்க. அதே போல் மற்றவங்க அதை சொல்கிறாங்க இதை சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சி நீங்களே ஏதாச்சும் ஒன்று பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுடைய விஷயங்களை தலையிடாமல் இருப்பது இந்த மாதம் சிறப்பு. கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் 6, 7ஆம் இடங்களில் இந்த கிரக அமைப்புகளானது இருக்குது. தவிர உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 6ஆம் இடத்துல வக்ரகதியில் சஞ்சாரம் செய்வாங்க. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இது பெருசாக நெகட்டிவான இம்பேக்ட் எதுவும் கொடுக்க போகிறதில்ல. பட் இருந்தாலும் உடல்நலம் சார்ந்த விஷயங்களை கன்னிராசிக்காரன் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் இந்த கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள், பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கடன் சார்ந்த விஷயங்கள், இப்படி பொருள் மற்றும் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கன்னிராசிக்காரன் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது.
குறிப்பாக இது சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் தேவையில்லாத சங்கடங்கள் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கன்னிராசிக்காரங்க உங்களுடைய உடலம் சார்ந்த விஷயங்கள் மற்றும் பொருள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சண்டை சச்சரவுகள் போன்ற விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க, விட்டு கொடுத்து அனுசரித்து போங்க. மெயினாக கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு கோபம் அப்படிங்கிறது கட்டுப்படுத்த முடியாத நிலைகள் இருக்கும். சில நேரங்களில் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கொஞ்சம் எரிஞ்சு விலக மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. சுருக்கமாக சொல்லணும்னா கன்னியை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களோடு சங்கடம் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் 5 மற்றும் 6ஆம் இடங்களில் இந்த கிரக அமைப்புகள் ஆனது இருக்குது. தவிர இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் 6ஆம் இடத்துல உச்சகதியில் சனியோடு சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்வாங்க. ஸோ துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் விபரீத யோகா அமைப்புகளோடு செயல்படக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. இந்த சென்டிமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், உணவு சார்ந்த விஷயங்கள், இது எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கவனமாக இருங்க. பெரும்பாலும் இந்த துலாம் ராசிக்காரங்க இந்த மாதம் கொஞ்சம் உற்சாக நிலைகளோடு செயல்படணும் அப்படின்னு நினைப்பீங்க. அதாவது என்னமோ நடக்கட்டுங்க, நான் கொஞ்சம் நிம்மதியாக அந்த மாதம் ஜாலியாக இருக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறதுக்கெல்லாம் தோணும். தவறு இல்லை, அதெல்லாம் கொஞ்சம் ஓவர்டோஸ் ஆகாமல் பார்த்துங்க. எல்லாமே அளவாக வச்சுக்கிறது நல்லது. காரணம், இந்த மாதம் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஆசை உணர்வுகள் அதிகரிக்கும். அதனால் ஏதோ ஒரு புதிய விஷயங்களை தேடி போகணும் அப்படின்னு நினைப்பீங்க, அல்லது உங்களுடைய பழைய ஆசைகளை நிறைவேற்றிக்கணும் அப்படின்னலாம் நினைப்பீங்க. ஸோ அதெல்லாம் சரியான வழிகளில் தான் போய்கிட்டு இருக்கா அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. தவிர குடும்ப உறவுகள் சார்ந்த விஷயங்கள், நண்பர்கள் உறவினர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இவங்க வகையிலையும் ஈடுபாடுகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும். இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஏற்ற இறக்கங்களாகத்தான் இருக்கும். சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் எப்படி அதுக்கு தகுந்த மாதிரி அனுசரித்து போய்க்கங்க. நல்ல விஷயம் என்னென்னா, ராசிநாதம் உச்சம் பெறக்கூடிய நிலைகள் இருக்கிறதுனால பெரிய அளவில் பிரச்சனைகள் எதுவும் இருக்க போகிறதில்ல. இருந்தாலும் அதை சமாளிச்சிடுவீங்க. பட் உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் லெவலை ஓவர் ஆகாமல் பார்த்துக்கோங்க. அதுதான் இந்த மாதம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஓவராக எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த விஷயங்கள் எப்படி வேணாலும் மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே அந்த விஷயங்கள் இருக்கும்னு சொல்கிறதுக்கு இல்லை. அதனால் அதை மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் 4 மற்றும் 5ஆம் இடங்களில் இந்த கிரக அமைப்புகள் ஆனது இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் 4ஆம் இடத்துல ராகுவோடு சேர்க்கை பெற்றிருக்காங்க. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ரொம்பவுமே உற்சாகமான ஒரு மாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். விருச்சிக ராசிக்காரங்க அமைதி, சந்தோஷம், நிம்மதி போன்ற விஷயங்களை நோக்கி போவீங்க. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு இந்த பொருள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அசட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கல்வி ரீதியான விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதிகமான ஈடுபாடுகள் அப்படிங்கிறது ஏற்படும். இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் கொஞ்சம் சங்கடங்களும் தேவையில்லாத கருத்து வேற்றுமைகளும் அதிகமாக கொண்டுட்டு வரும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் விருச்சிக ராசிக்காரன் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதாவது முடிவுகள் உங்களுக்கு சாதகமாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் தான் இருக்கும். ஆனால் எடுத்த எடுப்புலேயே அது நல்ல நிலைகளில் போகும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. அதாவது முதல் கோணல் முற்றும் கோணல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு முதல் கோணலாக தான் இருக்கும். ஆனால் முடிவு அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். அதனால் எந்த ஒரு விஷயங்கள் காரியங்களும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பொறுமையாக யோசித்து செயல்படுங்க. ஆரம்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள், சங்கடங்கள், கருத்து வேற்றுமைகள் வந்தாலும் அதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாகவே டீல் பண்ணுங்கள். அதாவது சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். அதனால் சின்ன சின்ன கருத்து வேற்றுமைகள் இருக்கிறது இயல்பு தான். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக டீல் பண்ணுங்கள். மற்றபடி இறுதியில் உங்களுக்கு நல்ல விஷயங்களை பார்க்க முடியும். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் சாதகமாக தான் இருக்குது. பட் பிகினிங் ஸ்டேஜில் அதை கொஞ்சம் பொறுமையாக டீல் பண்ணி கொண்டுட்டு போங்க. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் 3 மற்றும் 4ஆம் இடங்களில் இந்த கிரக அமைப்புகளானது இருக்குது. ஆனால் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 7ஆம் இடத்துல வக்ரகதியில் இருக்காங்க. தனுசை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் சொல்லலாம். அதாவது முடிஞ்சு போன விஷயங்களை திரும்ப கிளற ஆரம்பிப்பீங்க. அதனால் இந்த மாதம் உங்களுடைய பழைய சங்கடங்கள், பிரச்சனைகள், மனஸ்தாபங்கள் போன்ற விஷயங்கள்லாம் திரும்பவும் ஆரம்பிக்கிற மாதிரியான எந்த ஒரு விஷயங்களையும் செயல்படுத்தாதீங்க. இல்லைன்னா ஏதாவது ஒரு விஷயங்கள், காரியங்கள் அன்றைக்கி நம்ம பாதையில் விட்டுட்டோம், இப்போ நம்ம திரும்ப ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது நீங்கள் ட்ரை பண்ணுறது அப்படின்னாலும் கூட கொஞ்சம் யோசித்து பொறுமையாக முடிவெடுத்து காரியத்தை செய்யுங்க. சும்மா அப்படியே நினைச்சோம் செஞ்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபட வேண்டாம். ஏன்னா தனுசை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் யோசிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். ஆரம்பிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் நல்லா இருக்கும். ஆனால் பின்னாடி அது பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இல்லாமல் போகலாம்.
இல்லை நீங்களாகவே மீண்டும் அதை பாதையில் விட்டுவிடவும் செய்யலாம். ஆனால் தனுசை பொறுத்த வரைக்கும் நானும் ஃபுல் ஃப்ளெட்ஜாக ஃபுல் ஃபோக்கஸ்டாக ஒரு வேலையை எடுத்து செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. இந்த ரொட்டீன் ஒர்க்கில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, அது ரெகுலராக போய்கிட்டு இருக்கும், அதை எப்படியோ சிறப்பாக செஞ்சுருவாங்க. ஆனால் புதுசாக ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படிங்கும்பொழுது அதெல்லாம் யோசிக்கிறதுக்கு பிளான் பண்ணுறதுக்கெல்லாம் சரியாக தான் இருக்கும், ஆரம்பிக்கிறதுக்கும் நல்லா தான் இருக்கும். ஆனால் போக 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 உங்களுக்கு ஃபோக்கஸ் விலக ஆரம்பிச்சிடும். இதனால் சில கான்ட்ரவர்சியான விஷயங்கள் அப்படிங்கிறதும் ஏற்படலாம். ஸோ இதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. இது குடும்ப உறவுகள் மற்றும் அவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காரியங்களையும் அதிகமாக தென்படும். ஸோ இதுலேயும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் 2 மற்றும் 3ஆம் இடங்களில் இந்த கிரக அமைப்புகள் ஆனது இருக்குது. தவிர இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 3ஆம் இடத்துல சுக்கிரனோடு சேர்ந்து இருக்காங்க. இப்போ மகர ராசிக்காரங்க இந்த மாதம் உற்சாகத்தோடும் கலகலப்போடும் காணப்பட்டு வருவாங்க. ஆனால் மகரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வாய் நிதானம் என்பது தேவை. குறிப்பாக மகரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வழக்கத்துக்கு மாறாக அதிகமாக பேசக்கூடிய நிலைகள் என்பது உண்டு. நீங்கள் பாட்டுக்கு யதார்த்தமாக ஏதாவது ஒரு விஷயங்களை சொல்லிடுவாங்க, அது வெளியில் வேறு மாதிரி அது ஸ்ப்ரெட் ஆகிடும். நீங்கள் ஒரு அர்த்தத்தில் சொல்லுவீங்க, அது வேற ஒரு அர்த்தமாக தான் மற்றவங்களுக்கு போய் புரியும். அண்ட் மகர ராசிக்காரன் இந்த மாதம் கொஞ்சம் ஜோவியலாக தான் இருப்பாங்க, அது ரொம்ப விளையாட்டாக தான் சொல்லுவாங்க. அது விளையாட்டு வினையாக போய் முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி சில சூழ்நிலைகள் போகலாம். நல்ல விஷயம் என்னென்னா, இது பெரிய அளவு பூதாகரமாக ஒரு பிரச்சனையாக வெடிக்க போகிறது கிடையாது. ஆனாலும் அந்த நேரத்தில் அது ரொம்பவுமே ப்ரெஷர், டென்ஷன் போன்ற விஷயங்கள் அதிகம் ஏற்படுத்தும். ஸோ இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் அனுசரித்து போய்க்கங்க. அதே போல் குடும்ப ரீதியான விஷயங்கள் காரியங்களும் மகர ராசிக்காரங்களுக்கு இதே நிலை என்பது உண்டு. முடிஞ்ச அளவுக்கு கூட இருக்கவங்க எல்லாத்துலேயுமே ஆலோசனை பண்ணி எந்த ஒரு காரியங்களாக செய்யுங்க. நீங்களாக தனிப்பட்ட முறையில் எதுவும் செய்ய வேண்டாம். நீங்கள் பாட்டுக்கு எதுவும் கேட்காம உங்கள் விருப்பப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா, நான் அதை கேட்டேனா அப்படின்னு அவங்க கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ குடும்ப விஷயங்கள் காரியங்களில் மற்றவங்க வகையில் சங்கடம் இல்லாமல் பார்த்துக்குங்க. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசியிலும் ராசிக்கு 2ஆம் இடத்துல இந்த கிரக அமைப்புகளே இருக்குது. உங்களுடைய ராசினாலும் ராசிக்கு 2ஆம் இடத்தில் உச்சம் பெற்ற சுக்கிரனோடு சேர்ந்திருக்காங்க. ஸோ இந்த மாதம் கும்பராசிக்காரங்க ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாக இருப்பாங்க. ஒரு கட்டுப்பாடு அப்படிங்கிறது இருக்காதுன்னு சொல்லலாம். உங்களுடைய மனமானது எல்லா பக்கமும் அலைமோதும், அலைப்பாயும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது மைண்டு ஒரு ஸ்டடியாக இருக்காது, அது பாட்டுக்கு ஏதோ கற்பனையில் மிதந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் நிஜத்துலேயும் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. எப்போவுமே இந்த கற்பனை அப்படிங்கிறது ஒரு விதமான சந்தோஷத்தையும் போதையும் கொடுக்கத்தான் செய்யும். ஆனால் நிஜத்தையும் நிதர்சனத்தையும் கம்பேர் பண்ணும்போது அங்கே 1% கூட அது அப்படி இருக்காது. அதை ஏற்றுக்கிறதுக்கு இந்த மாதிரியான காலகட்டங்களில் மனமானது தயாராக இருக்காது. ஸோ அதனால் நீங்களாக ஏதாவது யோசனை பண்ணிவிட்டு கற்பனை பண்ணிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு விஷயங்களை செஞ்சுக்கிட்டு, இல்லை நீங்களாக ஏதாவது ஒரு விஷயங்களை எதிர்பார்த்துக்கிட்டு மற்றவங்களை ப்ளேம் பண்ணுறதுல எந்த ஒரு பிரயோஜனம் இருக்காது. ஸோ இந்த மாதம் கும்பராசிக்காரங்களுக்கு அப்படித்தான் இருக்க போகுது. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ரொம்ப ரொம்ப பொறுமை நிதானம் என்பது தேவை. ஆல்ரெடி ஏழரட்சணியினுடைய சங்கடம் ஒரு பக்கம், ப்ளஸ் ராகுகேவனுடைய சங்கடம் ஒரு பக்கம் கும்பத்துக்கு போயிட்டு தான் இருக்குது. இந்த மாதம் மாத கிரகங்களும் சேர்த்து உங்களுடைய ராசியில் வலுவாக செயல்பட்டு இருக்கிறதுனால எதை பார்க்கறது எதை விடுறது அப்படிங்கிறதே தெரியாது. ரொம்ப அவசரப்படுவீங்க, கோபம் அப்படிங்கிறது அதிகமாக ஏற்படும். நல்லது தப்பு சரி கெட்டது அப்படின்னு எதையுமே யோசிக்காமல் நீங்கள் பாட்டுக்கு செயல்படுவீங்க, இல்லைன்னா பேசுவீங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா மற்றவங்கள கொஞ்சம் காயப்படுத்த செய்யும். அதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் பார்த்துக்கங்க. ஸோ இப்படி மற்றவங்க வகையில் சங்கடம் இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்கனாலும் இந்த மாதம் காரிய நிமித்தமாக சாதகமான அமைப்புகளை உங்களால் பார்க்க முடியும். மீன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுடைய ராசியிலும் ராசிக்கு 12ஆம் இடத்துலையும் தான் இந்த கிரக அமைப்புகளானது இருக்குது. தவிர ராசியில் சனியும் மற்றும் உச்சம் பெற்ற சுக்கிரனும் இருக்காங்க. உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 4ஆம் இடத்துல வக்ரகதியில் இருக்காங்க. இது மீன ராசிக்கு ஒரு சாதகமான கிரக நிலைகள் தான். பட் கொஞ்சம் விரயங்கள் அலைச்சல்கள் போன்ற விஷயங்கள் அதிகமாக இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் அப்படிங்கிறது வரலாம். ஆல்ரெடி ஏற்கனவே ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்க எல்லாமே இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக இருங்க. கொஞ்சம் உடல்நல ரீதியாக அசௌகரியங்கள் அப்படிங்கிறது அப்பப்போ போகத்தான் செய்யும். அண்ட் மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கொஞ்சம் சொகுசு பிரியராக இருப்பீங்க. கொஞ்சம் எந்த ஒரு அலைச்சல் டென்ஷனும் இல்லாமல் சுமூகமாக அமைதியாக ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு தான் மைண்டு போகும். இப்போ எங்கேயாவது வெளியில் போய்ட்டு கொஞ்சம் நேரம் நிம்மதியாக இருந்துட்டு வரலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் தோணும். இதெல்லாம் ஓகே தான். பட் இதில் விரயங்கள் செலவுகள் போன்ற விஷயங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. நீங்கள் ஒரு விஷயம் பிளான் பண்ணுவீங்க, ஆனால் உங்கள் கை மீறி சில விஷயங்கள் போயிட்டு இருக்கும்.
ஆல்ரெடி மீன ராசிக்காரங்களுக்கு இந்த பொருளாதார நிலைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் சங்கடமாக தான் போய்கிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதம் உங்களுடைய தேவைகளுக்காக, உங்களுடைய பர்சனல் விஷயங்களுக்காக சில பொருளாதார இழப்புகள் அப்படிங்கிறது ஏற்படலாம், அல்லது உடல் பலவீனங்கள் அப்படிங்கிறதும் ஏற்படலாம். இது எல்லாத்தையும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. அதே போல் மீனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் மற்றவங்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது பெருசாக இருக்காது. குறிப்பாக இந்த உறவினர்கள், நண்பர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்பவுமே டென்ஷனை ஏற்படுத்தும். வெளி விஷயங்கள், காரியங்கள், பொது காரியங்கள் இதெல்லாமே நீங்கள் ஒரு விஷயம் நினைப்பீங்க, ஆனால் அங்கே நடக்கிறது ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் சூழ்நிலைகள் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து அனுசரித்து போங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.